வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் மிக்ஸ்டு வெஜ் கறி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பூரி சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டு பற்கள், காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் தீ கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. தேங்காய் சேர்க்கும்போது கடாய் கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். தேங்காய் சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும். நல்லா வதக்கிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சுட்டு தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி 5 முந்திரியை நல்லா அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு. இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த தேங்காய், வெங்காயம், அந்த முந்திரி விழுதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி 5லேருந்து 6 முந்திரி மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தெரியும். கிரேவி அந்தளவுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. இது கூடவே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது இந்த கிரேவி ஓரளவு நல்லா தயாராகிருக்கு. அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் நமக்கு தேவையான அந்த காய்கறிகளை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்து நம்ம கிரேவி கூட சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இந்த 3 காய்கறியும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் இதில் காலிஃப்ளவரும் சேர்த்து பண்ணலாம், மஷ்ரூமும் சேர்த்து பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி வாங்கி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த காய் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ரொம்பவே நல்லா அழகாக குக் ஆகிடும். அதுக்கும் பிறகு இந்த நம்ம கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் 2 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக தயாராகிடும். இப்போது கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூடவே பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கரெக்டாக ஒரு காய்கறி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் சிம்மரில் வச்சிங்கன்னா போதும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது ரொம்பவே சூப்பரான ஒரு வெஜ் கறி தயாராகிடுச்சு. நீங்கள் பூரி சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். அதோடைய டேஸ்ட்டு நல்லா ரிச்சாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெஜ் கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.